மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. வழக்கம் போல தாவேக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது இன்றைக்கும் சந்தி சிரிக்கிற நிகழ்வாக தான் பார்க்கப்பட்டது. காலையில் விடிந்தும் விடியாதுமா ஒரு தகவல் சென்னையில் எங்கேயோ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்ற பார்த்தா சென்னையில் கோயம்பேடு கிட்ட ஒரு பாரில் ஏற்பட்ட ஒரு சின்ன தகராறு. பாரில் ஏற்பட்ட தகராறினுடைய விளைவாக அந்த தகராறு சம்பந்தப்பட்டவர்களை பார் நிர்வாகம் பாரில் இருந்த பவுன்சர்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. நீங்கள் வெளியே போய் எதுவும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. அதில் 2 பெண்கள் அவங்க அவங்களுக்கும் அங்கே பாரில் வேறு சிலருக்கும் நடனம் ஆடுவார் டான்ஸ் ஆடுறதுல ஏதோ பிரச்சனை. எல்லாருமே மது அறிந்திருக்கிறார்கள். வெளியில் வந்த இடத்துல இந்த கும்பல் காரில் வந்த கும்பலும் 2 வீலரில் அந்த பெண்கள் கிளம்பும் போது அவர்களை விரட்டி போய் அந்த கார் அந்த 2 வீலர் மேலே ஏற்றி மோதி அந்த பெண் அங்கேயே படுகாயம் அடைந்து செத்து போயிடுறாங்க. இன்னொரு பெண் படுகாயத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இது சென்னை பார்க்காத ஒரு விஷயம், தமிழ்நாடு பார்க்காத ஒரு விஷயம். நாம் இருக்கிறது அமைதி பூங்காவான தமிழ்நாட்டிலையா, இல்லைன்னா இந்த மாதிரியான கொடும் செயல்கள் நடக்கிற வட மாநிலங்கள்லையா அப்படின்ற ஒரு பதட்டம் தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்தே இருக்குது. பேச வேண்டிய முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. விஜய்க்கு பயமா, இல்லை அவர் உண்மையிலேயே கோழையா, இல்லை அவருக்கு இப்போ மௌன விரதம் இருக்காரா, இல்லை அவர் எதுக்காக பேச மாட்டேங்கிறார்? இவ்வளவு கொடூரங்கள் ஒவ்வொரு நாளும் கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது இப்போ நம்ம தொடர்ச்சியாக விஜயினுடைய அரசாங்கம் குறித்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு வேளை கூட இவர் என்னங்க எப்போ பார்த்தாலும் விஜய் அரசாங்கத்தையே பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நடக்கிற நிகழ்வுகளை மட்டும்தாங்க நான் சொல்கிறேன். எதுவும் மிகைப்படுத்துதல் இல்லை, எதையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. இவர் மீது ஏன் நாம் ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மக்களிடத்துல என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? நான் வந்தால் இது எல்லாத்தையும் மாற்றிடுவேன், பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக உருவாக்குவேன்னு வாக்குறுதி கொடுத்தது இந்த நடிகரும் விஜய். நடிகரும் இப்போதைய முதலமைச்சராக இருக்கிற விஜய். ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறான்னா வாயை திறக்க மாட்டாருங்க. ஊரே பத்தி எரியுது, ஊரே பஞ்சாயத்தில் இருக்கு, எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு கொடூரங்கள் நடந்து, குழந்தைகள் நடமாட முடியல, வெளியில கடத்தி கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னுடுறானுங்க. வட மாநிலத்தோட மோசமாயிருச்சு தமிழ்நாடு. ஆனால் தன்னுடைய உதவியாளர் வீட்டுக்கு, அதுவும் இந்த ரூட் மாஃபியாவோட குடும்ப நிகழ்வுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் ஒருத்தர் போறாருன்னா சூடு சொரணை இருக்கிறவங்க அந்த வேலையை செய்வாங்க. சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க அந்த வேலையை செய்வாங்க. எப்படிங்க போக முடியும்? ஒரு விழாவை சிறப்பிப்பதற்கு எப்படி போக முடியும்? தமிழ்நாடே கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பாதுகாப்பே சுத்தமா இல்லை. சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைன்னு முதல் நாள் பதவியேற்றவன கையெழுத்து போட்டார். அதற்கு விழா தொடங்குவதற்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அது என்ன ஆச்சுன்னு தெரியல. சிங்கத்துக்கு சங்கு ஊதிட்டாங்களான்னு தெரியல. அந்த சம்பவமே நடக்கவே இல்லை. அந்த படை தொடங்குறதுக்கான திட்டமே இல்லை. ஆனா அதுக்கிடையில இன்ஸ்பெக்டர் உருவாக்குறாங்களாம், டிஐஜி போடுறாங்களாம், ஐஜி போடுறாங்களாம், சப் இன்ஸ்பெக்டர்ல போடுறாங்களாம் அப்படின்னு நிறைய ஊடகங்கள்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. யாரை ஏமாத்துறதுக்காக ஒரு திட்டத்தை போடுறீங்க? சரி, இவர்களுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் மாற்றிட்டா மட்டும் எல்லாரும் மாறிடுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களில் பாதிக்கு அதிகமான பெண்கள் இருக்காங்க. அதில் பள்ளிக்கு போகிற கல்லூரி மாணவிகள், பள்ளிக்கு போகிற ஸ்கூல் பெண்கள், குழந்தைகள், ஏராளமான பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒவ்வொரு பேருக்கும் ஒருத்தருக்கு பின்னாடி இங்கே ஒரு போலீஸ் போக முடியுமா? இது எப்போ தடுக்கப்படும்? எப்போ நிறுத்தப்படும்? பயம் இல்லாமல் போயிடுச்சு. குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது. காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கிறது. ஏன்னா காவல்துறையினுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அவரே ஒரு பொம்மை முதல்வர், சோபா மாடல் முதல்வர். கீ கொடுத்தா ஆடுவார் அவர், அவ்வளவுதான். அது கூட யார் கொடுக்கணும் கீ தெரியுமா? என் தம்பி ஜெகதீஷ் தான் கீ கொடுக்கணும். ஜெகதீஷ் கீ கொடுத்தா அப்படியே வருவார், அவர் வீட்டுக்கு போவார், பட்டு வேட்டி பட்டு சட்டில் மாப்பிள்ளை மாதிரி வருவார். நேற்றைக்கு நடிகர் அஜித்துடைய தாயார் மறைவு. நடுராத்திரில விசாரிக்க, அதாவது துக்கம் விசாரிக்க போறார். நல்ல பண்பு, அது நல்ல நிகழ்வு. நிச்சயமா நீங்க போய் விசாரிக்க போனது ஆரோக்கியமான விஷயம். கண்டிப்பா அது செய்யணும். ஏனால் ஒரு நல்ல நிகழ்வுக்கு போலனா கூட இந்த மாதிரி துக்க நிகழ்வுகள்ல நம்முடைய நட்பை அங்க போய் காமிக்கணுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அங்க கான்வாயில தான் போறார் முதலமைச்சர், இல்லையா? கான்வாயில போறாரு. அதே கான்வாய்க்குள்ள இன்னொரு வாகனம் வருது. விஜய் எப்படி அஜித்தை கட்டி பிடிச்சி தன்னுடைய ஆறுதலை தெரிவிக்கிறாரோ, அடுத்த செகண்டே அங்க திரிஷா அவர் அங்க நிக்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து அங்க என்ன சார் வேலைன்னு நான் கேட்க மாட்டேன், அவ்வளவு கீழ்த்தரமாலாம் நான் கேட்க மாட்டேன். ஆனால் பட்டவர்த்தனமாக ஏற்கனவே ஒரு முரண்பாடு இங்க இருக்கிறது, ஏற்கனவே ஒரு கேவலமான ஒரு பேச்சு இங்க ஓடிக்கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவே கேவலமான செய்கை செய்தார். அவருடைய மனைவி விவாகரத்து போட்டு அங்க வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறவருக்கு தார்மீக அடிப்படையில ஒரு மரியாதை தெரிய வேணாமா? ஒன்னா ஜோடியா போனாதான் அங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ஜோடியா போனாங்க, இங்க துக்க வீட்டுக்கும் ஜோடியா தான் போகணுமா? எவ்வளவு கேவலமா இல்ல, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இதுதான் மாற்றமா மிஸ்டர் விஜய் அவர்களே? இதுதான் மாற்றமா உங்களுக்கு? ரைட், என்ன இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. ரைட், ஓகே. இப்போ ஆக்சுவலா வந்து இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையில நடைபெற்ற சென்னையில தமிழ்நாட்டில் நடைபெற்ற சம்பவங்களை மட்டும் லைட்டா தொட்டுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல வைகாசி விசாகத்தை ஒட்டி ஒரு தேரோட்டம் பண்றாங்க. அந்த தேரோட்டத்துல தேர் சக்கரத்துல சிக்கி 2 பேர் வந்து படுகாயம் அடைகிறாங்க. அதுல ஹர்ஷவர்தன் அப்படின்னு ஒருத்தர் வந்து செத்து போயிடுறாரு. ரொம்ப துக்கமான விஷயம்தான், இது நடக்கக்கூடாது, நடந்து விட்டது. அப்புறம் சஷ்டிகன் அப்படின்னு ஒரு 19 பையன், ஒரு கல்லூரி மாணவர், அவர் தீவிர சிகிச்சையில் இருக்கார். அவர் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். இது போன்ற நடவடிக்கைகள் இனி எதிர்காலத்தில் நடக்காத அளவுக்கு பாதுகாப்பை எல்லா கோயில்களையும், தேரோட்டம் நடத்துகிற எல்லா கோயில்களையும் பாதுகாப்பை அதிகரிக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடிலாம் நடந்தது தேரோட்டம் ஒவ்வொரு வருஷம் விசாகத்தப்ப, வைகாசி விசாகத்தப்ப நடக்கும். அப்பெல்லாம் கவனமாக இருந்தவர்கள் எப்படி கவனக்குறைவாக இருக்கிறார்கள்? அதுவும் இந்த தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த டிபார்ட்மெண்ட்டும் உருப்படியா இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அலட்சியமா இருக்காங்க. பாதுகாப்பு சுத்தமா இல்லைங்க. பொம்பளை பசங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னா ஆம்பளை குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் ஒரு போலீஸ்காரனே அந்த வேலையை செய்யறான். மதுவை ஊத்தி கொடுத்து ஒரு 14 வயசு பையனுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான். இவன் மனுஷ ஜென்மமானே தெரியல. அவனெல்லாம் இந்த நேரம் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? உடனடியாக அவனுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துடணும். அவன் போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் வந்தால். அடுத்ததாக நீங்க வந்து திருச்சியில பாத்தீங்கன்னா இவர் வந்து திருச்சிக்கு நாளைக்கு முதலமைச்சர் வந்து போறாரு. அது வந்து என்னன்னா, திருச்சிக்கு இவர் முதல்வர் போகிற அந்த விஷயத்துல விதி மீறப்பட்டிருக்கிறது, அரசாணையே இருக்கிறது. நீங்க வந்து கல்வி நிலையங்கள் மத கூடங்களாக மாறக்கூடாது, அரசியல் கூடங்களாக மாறக்கூடாதுன்னு அரசு விதி, அதாவது சட்டமே இருக்குது, அரசாணையே இருக்கு. ஆனால் முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தை ஸ்கூல்ல வைக்கிறார். அங்க ஜோசப் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, பஸ் ஸ்டாண்ட், சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுல 5000 பேருக்கு தான் அனுமதி. வழக்கம் போல அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு டீம் போடுவாங்க பாருங்க, 5000 பேர் QR கோடு. ஏப்பா அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்கப்பா, அவர் தான் முதலமைச்சர், அவர்கிட்ட தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு, அவர் தான் காவல்துறை இருக்கு, எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு, அவருக்கு எல்லா பர்மிஷனும் கிடைக்கும். பழக்க தோசையில் 5000 பேருக்கு QR கோடு அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா அதுல கலந்துக்கிறவங்களாம் உண்மையிலே திருச்சி கிழக்கு மக்களா இல்லது கூட்டி சேர்க்கப்படுகிற கூட்டமான்னு தெரியாது நமக்கு. இது வந்து விதிமீறல். உண்மையிலே ஏன் விதிமீறல்னு சொல்றேன் கேட்டுங்க. ஏன்னா இவர்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த இடத்திலே அவர்கள் கூட்டம் நடத்துவதற்கு சட்டத்துல இடம் இல்லை, ஆனா அதிகாரத்தை இவர்கள் கையில் இருப்பதனால அயோக்கியத்தனத்தை செய்யறாங்க. நாளைக்கு என்ன கூத்தால நடக்கும்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மதுரை திருமங்கலம் அருகே நம்ம பொருட்காட்சிக்கு போன 13 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட 4 பேர் பாலியல் சீண்டல் பண்ணி ஏடா உடம்பா அந்த பொண்ணுகிட்ட நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களை பிடித்து பார்த்தா அந்த 4 பேரும் சிறார்கள், சின்ன பசங்க. என்ன மயக்கத்தில் இருந்தாங்க, போதை மயக்கத்தில் இருந்தாங்களா, கஞ்சா பயன்படுத்தினார்களா என்பது தெரியவில்லை. அது விசாரணையில் இருக்கு. அது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிற விஷயம், இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூத்துக்குடியில் ஒரு பெட்ரோல் பங்க், அந்த பெட்ரோல் பங்க் வாசல்ல கஞ்சா போதையில் இருந்த நபர்கள் பெட்ரோல் பங்க் வாசல்ல அவங்க வந்து இயற்கை விவாதை கழிக்கிறானுங்க, அவசரத்துக்கு ஒதுங்குறானுங்க. அதை வந்து அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் தட்டி கேட்ட உடனே கஞ்சா போதை ஆசாமிகளுக்கு போதை தலைக்கேறி கோபத்தோடு இருறா வரண்டா இருறா இன்னும் என்ன பண்றான் பாடுறான்னு போயிடுறானுங்க. திருப்பி ஒரு 10-12 பேரோட திரும்பி வந்து அந்த பெட்ரோல் பங்க் அடிச்சு உடைச்சு நொறுக்குறானுங்க.
கஞ்சா போதை ஆசாமிகள். தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இது இன்றைக்கு நடந்த நிகழ்வு. தூத்துக்குடி எம்எல்ஏ அமைச்சர், அவர் இத்தனைக்கும் அவர் வேற அமைச்சர், எது கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ்னுவாரு. அவர்கிட்ட என்ன வேணா கேளுங்க நீங்க. ஏங்க திருவள்ளூர் காவி சாயம் ஏங்க பூசினாங்க, ஸ்ரீநாத் கேட்டு பாருங்களேன். நோ கமெண்ட்ஸ். இது குறித்து பேசுவதற்கு இப்போது நேரம் இல்லை. சரிங்க, கச்சத்தீவு எப்போ மீட்பீங்க? நோ கமெண்ட்ஸ். இன்னும் நிறைய கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு அப்படி ஒரு சம்பவம் தூத்துக்குடியில் நடந்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த கோயம்பேடு பார்ல ஒரு பொண்ணு வந்து பிரச்சனையாய் கார் ஏற்றி கொண்டு, அந்த பொண்ணு இலங்கை சேர்ந்த பெண், இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கிற பொண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு நியாயம் கேட்டு அந்த அம்மா வந்து கதறாங்க. அது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா அந்த அம்மா, அந்த பெண்ணு செத்து போன பொண்ணு. யாருக்கு சாதகமா அந்த அம்மா என்ன பண்ணாங்கலாம் தெரியல. அந்த அம்மா கதறாங்க, இப்போ என் பொண்ணுக்கு யார் என் பொண்ணை வந்து மீட்டு கொடுப்பாங்க, பொண்ணு செத்து போயிட்டாளேன்னு கதறாங்க. இது இன்றைக்கு நடந்த நிகழ்வு. அதே மாதிரி மெரினாவில் நீங்கள் சென்னை மெரினா கடற்கரைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், குதிரை நிறைய பேர் குதிரை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு காசு கொடுத்தீங்கன்னா அந்த குதிரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அது ஒரு எல்லை வரைக்கும் போகும், திரும்பி வந்துடும் குதிரை. கூடவே அந்த குதிரையை ஓடிக்கிட்டே இருப்பான். நிறைய குழந்தைகளை வந்து உட்கார வைப்பாங்க, பெற்றோர் அந்த உட்காருவாங்க. சில பெண்கள் கூட ஏறி உட்கார்ந்துட்டு அந்த குதிரை சவாரி செய்வது அவர்களுக்கு வந்து அது ஒரு விளையாட்டாக பார்க்கப்படும். அப்படி ஒரு குழந்தையை ஏற்றி உட்கார வைக்கும் போது, ஒரு 10 வயசு குழந்தைய அந்த வண்டி குதிரை மேலே ஏற்றி உட்கார வச்சு ஓடும்போது, அந்த குதிரை ஓட்டியா இருக்கிற அந்த சின்ன பையன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு குதிரை அந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன உடனே அவனை பிடிச்சி அடிச்சு காவல்துறையில ஒப்படைச்சிருக்காங்க. இது இன்றைக்கு நடந்த நிகழ்வு. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு சென்னையில நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதுக்கு இடையிலேயே இதை எல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்க முதலமைச்சர் விஜய் வாய் மூடி மௌனியா இருக்காரு, வாயே பேச மாட்டாரு. எப்போ பேசுவார்? ஒருவேளை நாளைக்கு ஏதாவது அள்ளி விடுறாரான்னு தெரியாது. நாளைக்கு வந்து மைக்கு பிடிச்சிக்கிட்டு வழக்கம் போல திமுக ஒரு தீய சக்தி, மக்களே திமுக ஒரு தீய சக்தின்னு பேசிட போறாரு. அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க. ஏன்னா வந்தீங்க வழக்கம் போல QR கோட் கொடுத்துருக்காரு, வழக்கம் போல 5000 பேர் தான் அனுமதின்றாரு, அந்த பழைய பேட்டர்ன்ல தான் இருக்காரு. இன்னும் ஒரு முதலமைச்சர் ஆனதாகவே அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் அவருக்கு யாராவது புரிய வைப்பாங்களான்னு தெரியல. ஓகே, நாளைக்கு என்ன கூத்து நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கடையில அந்த தாவேகால அமைச்சர்களாக இருக்கிற எல்லாரையும் எக்ஸப்ட் செங்கோட்டையன், அருண்ராஜ், இந்த 2 பேரை தவிர பாக்கி எல்லா அமைச்சர்களுக்கும் அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் கண்காணிப்பதற்காக ஆள் போட்டிருக்காரு ஆதவ். அந்த ஷேடோ முதலமைச்சராக இருக்காரு இல்லையா ஆதவ், அவர் எல்லாரையும் கண்காணிப்பதற்காக உளவு பார்ப்பதற்காக ஆள் போட்டிருக்காரு. அவங்க யார் அப்படின்னா அவங்க அமைச்சர் கூடவே இருப்பாங்க, வேற யாரும் இல்லை, அமைச்சருடைய உதவியாளர்கள், PAக்கள். ஒரு அமைச்சருக்கு குறைந்தபட்சம் 4 PA போடலாம். 4ல் 3 PAக்கள் வந்து சீனியர் PA, அப்புறம் வந்து இன்னும் மற்ற PAக்கள் எல்லாம் 3 பேருமே அரசாங்க ஊழியர்களா இருக்கணும். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணா வேலை செய்யலாம். அந்த துறை சேர்ந்தவர்களை இவங்க PAவா வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு அமைச்சருக்கும் சொந்தக்காரன், தெரிஞ்சவன், நண்பன், ஃப்ரெண்டு அப்படின்னு ஏதோ ஒரு அரசு ஊழியத்தில் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. அவங்கள PAக்கெல்லாம் மாற்றிக்க முடியும், டெப்டேஷனில் அவங்க மாற்றிக்கலாம். எல்லா அரசுகள் வந்தாலும் மாற்றுவாங்க. ஒரே ஒரு PA அரசியல் PAவாக ஒருத்தர் வச்சுக்கலாம். அவர் வந்து மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், பொண்டாட்டியோட தம்பியா இருக்கலாம், அவரோட தம்பியா இருக்கலாம், அப்படின்னு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அரசியல் PAவாக இருப்பவரை அமைச்சர்கள் சுயமாக தனக்கு விருப்பப்பட்டவர் சேர்த்துக்க முடியாது. இப்ப அந்த மீதி இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் மொத்தம் வந்து நீங்க வந்து அனைத்து அமைச்சர்களுக்கும் இவர் தான் போட்டிருக்காரு. யாருன்னா ஆதவ். அவருக்கு அவருடைய அடிப்பொடிகள், அவருடைய அடிமைகள் இருக்காங்க இல்லையா, அந்த அடிமைகளை அமைச்சர்களா போட்டு இந்த அமைச்சர் யாருக்கிட்ட பேசுறாரு, என்ன பண்றாரு, என்னென்ன பண்றாருன்னு எனக்கு தகவல் கொடுக்கணும்னு அமைச்சர்களை வேவு பார்க்குற வேலையை, கீழ்த்தரமான வேலையை ஆதவ் செய்திருக்கிறாருன்னு தலைமைச் செயலகத்துக்கு தகவல் வருது, அமைச்சர்கள் கிட்ட இருந்து தகவல் வருது. நமக்கு நெருக்கமான சில அமைச்சர்கள் இருக்காங்க. இன்றைக்கு தாவை காட்சியில் நமக்கு நெருக்கமான அமைச்சர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க வருத்தத்தோடு ரொம்ப புலம்பி தள்ளுறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ரெகுலரா விஜய் குறித்து கடுமையான எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கோம், விஜய் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறோம். ஆனா நிறைய அமைச்சர்களோடு நமக்கு நல்ல நெருக்கம் இருக்கு, நல்ல இன்னும் மரியாதையோடு பழகிட்டு இருக்கோம். அவங்களும் நம்மகிட்ட அதே மரியாதை தான் பழகுறாங்க. அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மரியாதை. அவர்கள பெரும்பாலும் நம்மகிட்ட வந்து புலம்புறாங்க. ஆனா என்னண்ணே இது ரொம்ப மோசமா இருக்கு சார், என்ன சார் ரொம்ப மோசமா இருக்கு சார், எங்க கைகள் கொட்டு கட்டப்பட்டிருக்கு, ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு ஊழல் பண்ணா உடனே நான் வந்து நீக்கிடுவேன்றாரு, நாங்களே ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம், எங்கள் சுதந்திரத்துல கூட எங்களுக்கு வந்து உரிமை இல்லை, மிக மோசமான நிலைமைக்கு ஆதவ் எங்களை கண்காணிச்சுட்டே இருக்காரு,
அப்படின்னு புலம்புகிறார்கள். இது எவ்வளவு தூரத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல. இது இடையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க ஆதவுடைய அந்த இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில சாலையில விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு அவர் எந்த துறை அமைச்சர்னு எனக்கு தெரியலங்க. உண்மையிலே அவர் எந்த துறை அமைச்சராக இருக்காரு? அவர் திடீர்னு பார்த்தா விளையாட்டுல பேசுறாரு, திடீர்னு பார்த்தா நெடுஞ்சாலையில பேசுறாரு, திடீர்னு பார்த்தா உற விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா மது விலக்குல பேசுறாரு, திடீர்னு பார்த்தா ஒரு முதலமைச்சர். அதனால தான் அவர் ஷேடோ முதலமைச்சர், நிழல் முதலமைச்சர், டம்மி முதலமைச்சராக நம்ம யாரு விஜய் அவர்கள் இருக்கிறார். அவர் டம்மி முதலமைச்சர். இவர் ஆக்டிங் முதலமைச்சராக இவர் இருக்கார். அவர் ஆக்ட் பண்றாரு, இவர் ஆக்டிங் முதலமைச்சராக இருக்காரு. ஆதவ் எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க இன்னும் ஒரு கமெண்ட் ஒன்று படிச்ச, நீங்களும் படிச்சிருப்பீங்க, அவர் முதலமைச்சர், இவர் முதல் போட்ட அமைச்சர் அப்படின்னு. ஏன்னா அவர் தான் செலவு பண்ணியிருக்கார். நிஜமாவே சீரியஸா அவர் தான் செலவு பண்ணியிருக்கார். ஓகே, எனிவே இப்போ இவர் மீது என்ன இன்னொரு பெரிய சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா, அந்த பேட்டியில நெடுஞ்சாலைத்துறையெல்லாம் பேசினார்ல, இவர் ஏன் தேவையில்லாம அதுக்குள்ள போறாரு? நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறையெல்லாம் அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காருல்ல. அந்த அமைச்சர் என்ன சொல்லணும்னு தெரியல, அமைச்சரானே தெரியல. அவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுங்க. அவரு இந்த கோட் படத்தெல்லாம் நடிச்சிருப்பார், டிராபிக் கான்ஸ்டபிளா நடிச்சிருப்பாரு, இன்ஸ்பெக்டராவோ எஸ்ஐயாவோ சார்ஜென்டா நடிச்சிருப்பாரு. அவரை தூக்கி அமைச்சரா போட்ட உடனே அவர் அமைச்சர்னே தெரியல. ஒரு பையன் கேட்கறான், ஒரு வாலிபன் கேட்கறான், எங்களுக்கு பஸ் வரலங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பஸ் வரல, நாங்க ரிசர்வ் பண்ணிட்டு காத்து கிடக்குறோம் அப்படின்னா, தம்பி நீ நல்லா சாப்பிட்டு பேசுறப்பா, நான் இன்னும் சாப்பிடவே இல்லப்பா, நீ நல்லா சாப்பிட்டு பேசுறப்பா. இது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சு. அவனை சமாதானம் பண்றாராம், கிளவரா சமாதானம் பண்றாராம். காரி துப்பிட்டானுங்க. அந்த வீடியோ வைரல் ஆகி காரி துப்பிட்டாங்க. இதுக்கு இடையில ரிசர்வ் பண்ண ஆட்கள் எல்லாம் இறக்கி உட்கார வச்சுட்டு அன்ரிசர்வ்டு ஆட்களுக்கு ஏற்றி அந்த பஸ்ல அனுப்பியிருக்காரு. எப்பேற்பட்ட மாற்றம் இது வல்லவா மாற்றம்! இவர்களெல்லாம் அமைச்சர்கள். இந்த கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஆதவ் இன்னொரு விஷயத்துல சிக்கியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, வேவு பார்க்கறதுலாம் ஒரு பக்கம் கட்சியில் இருக்கிறது, விவசாயிகள்கிட்ட மாட்டியிருக்காரு. அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னா, விவசாயம் என்பது விளையாட்டை விட பெரிய விஷயம் கிடையாது, விளையாட்டு தான் மிக முக்கியம். விளையாட்டு வீரர்கள் விவசாயத்தை விட பெரிய ஆட்கள். ஒரு விளையாட்டுக்கு அவன் உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், நிறைய மெனக்கெடணும் அப்படின்னு விவசாயம் ஒண்ணுமே கிடையாதுன்னு விவசாயிகளை அவமானப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு சோறு தின்றாருல, எதை தின்றாரு? விவசாயி விளைவிக்கிற பொருளை தானே தின்றாரு. விளையாடிட்டு அப்படியே என்ன பண்ணுவாரு? டயர்ட் ஆயிட்டா என்ன செய்வார்? எதை சாப்பிடுவாரு? எதங்க சாப்பிடுவாரு? நீங்க தான் சொல்லுங்களேன், எதை சாப்பிடுவாருன்னு. அப்ப விவசாயிகளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறார் அமைச்சர்னு நம்ம சொல்றது மட்டுமில்ல, விவசாயிகள் கொந்தளிச்சிட்டாங்க. இந்த விவசாயிகளை அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, ஒரு நாள் ஆதவ் விவசாயம் பண்ண சொல்லு, ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் அவருக்கு? விவசாயத்தோட விளையாட்டு மிக முக்கியம், ரொம்ப ரொம்ப கடினமானது விளையாட்டுத்துறை, விவசாயம் சாதாரணன்றாரு. ஒரு நாள் அவர் விவசாயம் பண்ணுவாரா? தேவையில்லாம பேசி அவர் அமைச்சர் அவரெல்லாம் யாருங்க அமைச்சராகணும்னு கேட்கிறாரு. நான் கேட்கலங்க, விவசாயி ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் அமைச்சரா? அவரு இதெல்லாம் கேட்கிறாரு. என்ன தெரியுது அவருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, அதனாலதான் தாவேக்கா அந்த தொண்டர்கள் கிடையாது, நான் அப்படி சொல்றதே இல்லை, அந்த ரசிக குஞ்சுமணிகளே தற்குறிகள் மங்குனிகள் ஏன் சொல்றாங்க தெரியுமா? அடிப்படையில் அறிவே கிடையாது. சுத்தமா அறிவு இருக்கிறவங்க பேச மாட்டான். இவர் அமைச்சர் ஆயிட்டாருன்றதுக்காக இவர் பேசுறதெல்லாம் சரின்னு ஆயிருமா? ஆதரவு சுத்தமா அறிவு இல்லைங்க. அப்ப அவர் என்ன நம்ம சொல்றது? ஆதரவு உண்மையிலே ஒரு இன்னும் தற்குறியா தான் இருக்காரு, மாறவே இல்லை. அவரு அமைச்சர் ஆயினா கொஞ்சம் அறிவு வரும், இல்ல படிப்பாருன்னு பார்த்தா ஒரு இழவும் தெரியல. எவனாவத்த சொல்லுவானா விளையாட்டு ரொம்ப முக்கியம், விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டம், விவசாயம் ரொம்ப சாதாரணம் சொல்லுவாரா? போய் சேத்துல இறங்கி உழுது பார்க்க சொல்லுங்க ஒரு நாள். அதான் விவசாயி கேட்கறாங்கல்ல, போ சொல்லுங்க. ஆதவ செஞ்சு கீச்சிருவாரா? ஓசி சோறுங்க, மாமனார் சோறுல தான் நாங்க உடம்ப வளர்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அப்ப அந்த ஆளை என்ன பண்ண முடியும்? நம்ம அமைச்சர் ஆயிட்டா எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுக்க முடியுமா? நம்ம காரி துப்பிருக்காங்க பிரேமலதா. அது சம்பந்தமா நான் வேறொரு வீடியோ போடுறேன் நான். ஆக மொத்தம் இன்றைக்கு விவசாயத்துக்கு நான் விவசாயம் மகனா பிறக்கணும்னு சொன்னார்ல, யாருன்னா நம்ம முதலமைச்சர், நடிகரும் முதலமைச்சருமான விஜய். அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும் அப்படின்னாரு. அப்படி சொன்னவர் தான் இன்றைக்கு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யறேன்னு தேர்தல் நேரத்தில் பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு, டுபாகூர் வாக்குறுதி கொடுத்துட்டு, நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய், 40,000 ரூபாய், 30,000 ரூபாய், 5,000 ரூபாய், 6,000 ரூபான்னு ஒரு தள்ளுபடி கொடுக்குறேன் நானுன்னு சொல்லி
பித்தலாட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். அதை எதிர்த்து விவசாயிகள்லாம் போராடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடத்துல போராட்டம். அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுது எந்த அரசாங்கம் தெரியுமா? விவசாயி மகனாக பிறக்க வேண்டும்னு அப்படியே புலகாகித அடைந்த நம்முடைய நடிகரும் முதலமைச்சருமா இருக்கிற விஜயனுடைய ஆட்சி தான், நிர்வாகம் தான், போலீஸ் தான், காவல்துறை தான் விவசாயிகளை கைது பண்ணுது. இதுதான் மாற்றமா? இதுதான் மாற்றமா? இந்த மாற்றத்தை நம்பி தான் ஓட்டு போட்டீங்களா? விசிலுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தருக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சமர்ப்பணம். உங்களுக்கெல்லாம் செருப்படி டெய்லி விழுந்துட்டு இருக்கு. உங்க அப்பன் சொன்னா, உங்க தாத்தன் சொன்னான், புள்ள சொன்னான், பேத்தி சொன்னான், பேரன் சொன்னான்னு ஓட்டு போட்டீங்கல்ல விசிலுக்கு. இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நீங்க அனுபவிப்பீங்க. ஏன் தெரியுமா? சின்ன புள்ள வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னுவாங்க. இப்போ விவசாயத்தை தான் உதாரணமா நான் சொல்றேன். சின்ன புள்ள வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னுவாங்க. சின்ன பிள்ளைய நம்புனீங்கல்ல, சின்ன பிள்ளைய நம்பி தானே விசிலுக்கு ஓட்டு போட்டீங்க. இப்போ ஒரே ஒரு அமைச்சர் உருப்படியா இருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அமைச்சர் அறிவில், நான் வந்து ரொம்ப 20 நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அரசியல் இருக்கேன்னு சொன்ன செங்கோட்டையன் கூட, ஏன் திருவள்ளூருக்கு காவி சாயம் பூச்சிருக்காங்கன்னா அப்படியே கமெண்ட் அடிக்காம அப்படியே இருக்கிற இடம் தெரியாம சூதானமா கிளம்பி ஓடி போயிருந்தேன். எப்பேற்பட்ட மாற்றம் இல்ல? சூப்பர் மாற்றம். இன்னும் பல மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதுவரை நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை தொடர்ந்து நீங்க ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதரவளிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவோடு இன்னும் பல விஷயங்கள் பேசுகிறேன். நன்றி.